दक्षिणामूर्तये नमः वादिनचन्द्रतारकम् नेमा विद्युतो भान्तिकुतोऽयमग्निः तमेव भान्तमनुभाति सर्वम् तस्य भासा सर्वमिदं विभाति। ओम श्री सर्वेभ्यो देवताभ्यो नमः। समस्त गुरुमंडलाभ्यां नमः। अस्मत् सद्गुरुभ्यो नमः। कर्पूरनीराञ्जनं सन्दर्शयामि। राजनानन्तरं आचमनीयं समर्पयामि। पुष्पाणि समर्पयामि। रक्षान् धारयामि। हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव। नाडुडय शिवने पोट्री எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி चित्रम्बलं சிவ சிதம்பரம் तृणयावद् நம சிவாயமே பின்னாடி வெய்யது பின்னாடி அது குட்டி ஓகே அப்போ கரெக்டாக போது போது கரெக்டாக இருக்காம்மா ஆமாம் கொடுத்துரு ஆமாம் ஓகே ஆமாம் பார்த்து 2 தான் கிளாஸ் எடுக்க முடியும் இப்போ 3 எடுக்க முடியாது காத்தா ஆமாம் பார்க்குறேன் யாருக்கு இப்போ போடலாம் இப்போது மாலை மட்டும் போடு சரியா இருக்காமா ईशावास्य उपनिषद ईशावास्य उपनिषद ईशावास्यम याला ईशावास्यम आंग யார் ஈஷாவாஸ்யம் குரூப் டிஸ்கஷனில் 2 பேர் தானே தெரியலையா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் सुरेश कुमार जी சரி ललिता जी ஓகே ரைட் போதும் கொடுங்க சீக்கிரம் குருவந்தனம் சொல்லு என்ன யோசிக்கிறேன் ஓகே त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। கிளாஸ் ஆரம்பிக்கலாமா ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா ஓ வாங்கோலே வெரி குட் ஜென்மதினம் பாடுக்கண்ணா 1 2 3 ஸ்டார்ட் संतनोतु ते सर्वदामुतं संतनोतु ते सर्वदामुतं प्रार्थयामहे भव सदा श्री प्रार्थयामहे भव सदा युषि ईश्वर सदा त्वां च रक्षतु ईश्वर सदा त्वां च रक्षतु
पुण्यकर्मणा कीर्तिमर्जय पुण्यकर्मणा कीर्तिमर्जय जीवनं तव भवतु जीवनं तव भवतु सार्थकं जन्मदिनमिदम् अयि प्रिय सखे जन्मदिनमिदम् जन्मदिनमिदम् श्रीनिवासन जी की ஒரு பெரிய जय श्री राम இதான் மாற்றணுமா கரெக்டாக இருக்கா ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः कुकारस्पन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा विद्यविधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः ஒன்பதாவது உபனிஷத் ரொம்ப முக்கியமான உபனிஷத் மாண்டூக்கியம் ஒரு மாதிரி இருக்கும் ஈஷாவாஸ்யம் ஒரு மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் இந்த 8 முன்னாடி இருக்கக்கூடிய 8 உபனிஷத பரமேஸ்வரனோட அனுகிரகத்தால் குருமார்களுடைய அனுகிரகத்தால் நன்னா படிச்சுட்டேன்னு சொல்லுன்னா இந்த உபனிஷத்தானது வந்து அப்படியே தேன் வந்து தேனி காதில் பாஞ்சா கஷ்டம் இல்லையா தேன் வந்து பாயுது காதிலே இல்லையா அப்படி ஒரு பழமொழி இருக்குல்ல அப்படி அருமையாக இருக்கும் எல்லோரும் சொல்லியிருப்பா இது வந்து முதல் உபநிஷத்தில் வந்து இது ஈஷாக்கேன அப்படிலாம் அதெல்லாம் பார்க்கலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உபநிஷத்துக்கே வந்திருக்கேன் ஜோ அப்படின்னு பயப்பட வேண்டாம் அதனால் இது ஒரு நல்ல கஷ்டமான நல்ல அனுபவமாக இருக்கும் இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும் ஃப்யூச்சரில் மிச்ச 12 உபநிஷத்தை படிக்கிறதுக்கு அதனால் அப்படி இந்த உபநிஷத்திற்கு மீண்டும் ஒரு தடவை எல்லாரும் வருகை தந்து சரியா இந்த ரிஷி பரம்பரையை வந்து மகிழ வைச்ச எல்லாருக்கும் திரும்பியும் ஒரு தடவை வருக பொதுவாக ஒரு உபநிஷத்தை ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் அதற்கான இன்ட்ரடக்ஷன் இருக்கும் அது நம்ம வந்து எல்லா உபநிஷத்துலேயும் ஒரு விதமான இன்ட்ரடக்ஷன் இருக்கும் டெக்னிக்கலாக பார்த்தோன்னா எந்த விதமான அறிமுகமும் இந்த உபநிஷத்துக்கு இனிமேல் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு ஏன் ஏன்னா 8 படித்து முடித்தாச்சு 9வது படிச்சுன்னு இருக்கோம் கரெக்டாக தெரியுது உங்களுக்கு இல்லை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ படிக்கலைன்னு அதை 2ஆம் தடவை ரிவைஸ் வேறு பண்ணின்னு இருக்கோம் இல்லையா எவ்வளோ முடியறதோ அவ்வளோ படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ரிவிஷன் இருந்தாலும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு நம்ம உள்ளே போகலாம் அப்போ ஈஷாவாஸ்ய உபனிஷத்துங்கிறது பேர் அதுக்கான விளக்கம் என்னங்கிறது நம்ம பார்ப்போம் ஈஷாவாஸ்யம் ஏன் அப்படின்னாக்க உபனிஷத்துடைய முதல் மந்திரமே ஈஷாவாஸ்யம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது
சரியா? இப்போ இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத் எங்கே வருது அப்படின்னா வேதத்தில் வருது. ஓகே, இந்த வேதமானது எப்படி பண்ணியிருக்கோம், எப்படி பிரிக்கலாம் இல்லையா? ஏன் வேதம் வேதம்னு சொல்லிட்டு இருக்கல எப்போ பார்த்தாலும்? அது தெரியுமா உங்களுக்கு? அந்த பதில் தெரியுமா? வேதம் தான் பிரமாணம். வெரி குட். டைரெக்டாக அப்படி சொல்லிட்டேன்னா டக்கு டக்கு டக்குன்னு எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் இல்லாமல் முடிச்சிடலாம் உபநிஷத்தை. என்னோட வேலையை கம்மியாயிடும். நோ ப்ராப்ளம். அப்போது பிரமாணமாக இருக்கிறது அந்த வேதத்தை நம்ம 2ஆக நாம் பிரித்து, ஓகே, எப்படி பண்ணுறோம்? கர்ம காண்டமாகவும் ஞான காண்டமாகவும் நம்ம அதை வந்து செக்ரிகேட் பண்ணுறோம். வேதத்தை பிரிக்கலை, அதை என்ன பண்ணுறோம்? அழகாக ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறோம். ஏன் இந்த கர்மகாண்ட ஞான காண்ட விபாகம் தேவைப்படுறது அப்படின்னு சொன்னால், இந்த கர்மகாண்டத்துடைய அதிகாரி யார், இந்த கர்மகாண்டத்தில் ஈடுபடணும், அப்புறம் இந்த கர்மகாண்டம் கொடுக்கக்கூடிய பலன், இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. இதோட ஞான காண்டத்தோடைய அதிகாரிக்கும் ஞானகாண்டன் கொடுக்கக்கூடிய பலனுக்கு இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. அப்போது கொஞ்சம் பேர் இங்கே போகணும், கொஞ்சம் பேர் அங்கே போகணும் இல்லை. யார் ஒருத்தர் ஞான காண்டத்திற்கு வரணுமோ அவர்கள் முதலாக இல்லையா எதில் நுழைய வேண்டும்? கர்மத்தின் வாயிலாக நுழைந்து ஞானத்திற்கு வந்து சேர வேண்டும். இது வந்து வேத விதி. அப்போது இந்த கர்மகாண்டத்துடைய விஷயம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், கர்மமாக அமைஞ்சிருக்கு. புரியுறதா? ஒன்லி கர்மா. அப்போ கர்மகாண்டத்தில் என்ன சொல்லப்படுறது, என்ன உங்களுக்கு அறிவு கிடக்கிறது? எது கர்மா, அந்த கர்மத்தோடைய விதி என்ன, ரிச்சுவல்ஸ் என்ன, அதோடைய பலன் என்ன. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? காத்தால விளக்கேற்றணும் இல்லையா, தீபஜோதி. அப்படி அந்த விளக்கேற்றக்கூடிய அந்த கர்மாவை என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாம் விவரமாக நம்ம கேட்டுப்போம். நோ டவுட். அதை கேட்டுன்னு என்ன பண்ணிவிடுவோம்னாக்க, எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத விளக்கேற்றுறதோடைய மகிமை, அதோடைய விஷயம், அதோடைய பலன் எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டோன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அப்படிலாம் இருக்குது, அப்படிலாம் இருக்குன்னு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் பலன் வரணும்னா என்ன பண்ணணும்? செய்யணும். டெய்லி காத்தாலேருந்து விளக்கு கண்டிப்பாக ஏற்றணும். சப்போஸ் அப்போது கர்மத்தோடைய ஞானம் கர்மகாண்டம் கொடுத்து, அந்த கர்மகாண்டம் கொடுக்கக்கூடிய ஞானத்தினால என்ன நடக்கிறது? கர்மா நடக்கணும். அப்போ அந்த கர்மா செய்கிறவர் யார், செய்கிறவள் யார் இல்லையா? கர்த்தா. அப்போ கர்த்தா கர்மத்தில் ஈடுபடுறதுனால கர்ம பலனானது கிடைக்கிறது. வெரி குட். இப்போ வேதம் என்ன பண்ணுறது? இப்போது வேதம் அந்த கர்மத்தை பற்றின அறிவை கொடுக்கறது. தேர்ஃபோர் இல்லையா, கர்மகாண்டத்திற்கு வேதமானது வைதிக பிரமாணமாக இருக்கிறது. ரிச்சுவல்ஸுக்கும் வேதம் தான் பிரமாணமாக இருக்கிறது. அப்புறம் அந்த பலன் இருக்கு இல்லையா, முக்கியமாக இந்த கர்மத்தை செய்து இந்த கர்மத்தை நன்கு செய்தால் அதற்கான பலன் என்னது? இக பரலோக பிராப்தி. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுறதோ? இந்த லோகம் கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும். சரியா? ஓகே. அந்த பலன் எப்படி கிடைக்கும் இல்லையா? அந்த பலன் மேலே உங்களுக்கு ஒரு ருச்சி வரணுமா இல்லையா? இல்லையா? இங்கே நீங்கள் வந்து இப்போ கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புது மாலை திறந்து வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு நோட்டீஸ் மட்டும் போட்டால் யார் வருவா? ஏதோ மால் திறக்கிறாங்களா. ஆனால் அந்த மாலில் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது, லைட் ஷோ இருக்குது, அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதுனால சரி நம்ம இந்த மாலுக்கு போகலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு 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 ஈர்ப்பு வரும், அபிருச்சி வரும். therefore கர்மா என்ன பண்ணுறதுன்னா, வேதம் என்ன பண்ணுறதுன்னா, கர்மத்தை எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் சொல்லாமல் கர்மத்துடைய பலாதிசி விஷயங்களை சொல்கிறது. அந்த பலனை இகபர லோகம்னு சொல்லும்போது சொர்க்கலோகம் அப்படின்னா, சொர்க்கம் எப்படி இருக்கும்? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று சொர்க்கமாக இருக்கும் இல்லையா? அது இல்லை. ஸ்வர்கலோகம்ங்கிறது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வர்ணனை பண்ணும்போது என்னாகும்? ஆஹா, அங்கே போயிடலாமே அப்படின்னு நேச்சுரலாக ஒரு சாமானியப்பட்ட ஒரு மனசுக்கு, ஒரு அந்தக்கரணத்திற்கு அதில் ஒரு ஈர்ப்பு வரும். தெர்ஃபோர் ஃபஸ்ட்டு என்ன ஆகிறது? கர்ம மூலியமாக கர்ம பலத்தில் இருக்கக்கூடிய ருச்சியை நம்ம கிடைக்கிறதுனால ஃபஸ்ட்டு வேதம்ங்கிற விஷயத்தில் ஸ்ரத்தை வரும் இல்லையா? அப்போ இது பண்ணால் கிடச்சிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதற்கு வந்து வேதம் அப்பௌருஷம், பரமேஸ்வரனுடைய மூச்சு காற்று இப்படிலாம் சொல்லும்போது
வேறு எங்கும் வேறு எந்த பிரமாணமும் நமக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய சயின்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த அறிவியல் மூலியமாகவும் இந்த விஷயத்தை எங்கேயும் சொல்லப்படலை. therefore கர்மா, அந்த கர்ம விதி, கர்மத்துடைய பலன் அடிப்படையில் அது சகாமமாகவே இருக்கட்டுமே. அந்த சகாமமான பலனுக்கு ஓகே நமக்கு வேதம் பிரமாணமாக இருக்கிறது. therefore வேதம் அனேன வேத்யதே இது வேதா, பலவிதமான அறிவை கொடுக்கக்கூடிய கருவியாக சப்த பிரமாணமாக இருக்கிறது. கரெக்டா? கிளியரா? அப்போ இந்த வேத பூர்வத்தில் கர்மத்தில் ஈடுபடுகின்றவன் கர்த்தா. ஓகே, அந்த கர்த்தா கர்மத்தை செய்வது மூலியமாக ஓகே என்ன ஆகிறான்? பலனை போக்தாவாக அனுபவிக்கிறான். கரெக்டா? யாரு கர்மத்தை செய்கிறார்களோ அந்த எஜமானன் அவனே போக்தாவாக ஆகிறார். அதனால தான் உங்களுக்கு எல்லா ரிச்சுவல்ஸ்லையும் ஓகே எஜமானன் வேற, அந்த கர்த்தாங்கிறது வேற, செய்ய வைக்கக்கூடிய ரித்விக்கு வேற. ரித்விக்கு எப்போவுமே எந்த பலனும் போகாது. சரியா? அதுக்கான விதிமுறையெல்லாம் இருந்து அந்த கர்த்தாக்கு எஜமானனுக்கு போய் சேரணுங்கிறது ரொம்ப முக்கியம். இது கர்ம விதியில் இருக்கிறது. சரி, யார் சொர்க்கலோகத்திற்கு போவா? யார் போவா? அந்த கர்த்தா அல்லது அந்த ஜீவா பரலோகத்திற்கு போறா. therefore கர்ம பலன் என்ன பண்றதுன்னா நமக்கு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடைய செய்கிறது. என்ன பண்றது? அடைய செய்கிறது. therefore கர்ம பலன் ஆப்திஹி ஆப்தவ்யா. கிளியரா இருக்கா? ஒரு விஷயத்தை நாம் அடையிறோம், இங்கே இருக்கக்கூடிய பல அதிசயங்களை அடையிறோம். இது வேணும், அது வேணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இகலோக திஸ் வேர்ல்டு இங்கே இருக்கக்கூடிய பலனை அடைந்து, அது மட்டுமல்ல இதே கர்மம் என்ன ஆடுறது? பரலோகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தை நாம் அடைகிறோம். பரலோக ஆப்திஹி பிராப்திஹி. therefore கர்மத்துடைய விஷயம் எண்டு ரிசல்ட் என்ன? யார் முறையாக இந்த வைதிக கர்மாக்கள்லாம், வைதிக கர்மானா நான் அக்னிஹோத்திரம் தான் இல்லை, எனி திங் ரிலேட்டட் டு தர்மா புண்ணியம் எல்லாமே கர்மத்துக்குள்ளே வந்துடும். அந்த கர்மம்னு சொன்னால் நீங்கள் என்ன யோசிப்பேல்? இப்போ கர்மங்கிற வார்த்தை என்ன? மணி ஒலிக்கிறது, ஆ என்ற வார்த்தையில் மணி ஒலித்தது, அப்படிலாம் நிறையா ப்ரோக்ராம்லாம் ஒன்று தெரியுமோ, பார்த்துருக்கேலோ? மணி ஒலித்ததுன்னு உங்களுக்கு என்ன தெரியறது? என்ன சொல்ல வரையில்னு கேட்குறார். கரெக்டா? கரெக்டாக தானே சொல்கிறேன்? அப்போது கர்மா அப்படிங்கிற சப்தத்தில் உங்களுக்கு என்ன மணி ஒலிக்கிறது? மணி ஒலிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அதுவே புரியலையா? சரி, அது புரியலாம், விட்டுருங்கோ. உங்களுக்கு என்ன புரிய வருது? நீங்கள் என்ன திங்க் பண்ணுறேன்னு கேட்குறேன். ஒரு செயலை நம்ம பண்ணுறோம் இல்லையா? அந்த செயலில் முக்கியமாக மையமாக இருக்கிறது பகவான் இருப்பார், டவுட் இல்லையே இல்லையா? பகவான் நிமித்தமாக பண்ணாதான் புண்ணியமாக இருக்கிறது. சரியா? பகவானுடைய வெளிப்பாடு பல யாருக்காவது தானம் பண்ணினேன்னா இல்லையா, அதுவும் ஈஸ்வரனுடைய காரியமாக இருக்கிறது. புரியுறதா? அப்போ எனி கர்மா அது வைதிகமாக அக்னியை வச்சு ரிச்சுவல் பண்ணினாலும் இல்லை அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல ஆக்சசரி கர்மா பண்ணினாலும் எது நமக்கு புண்ணியம் கொடுக்கும்னாக்க வேதத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். வேதத்தில் அதை சார்ந்து இருக்கக்கூடிய கிரந்தங்களில் தர்மசாஸ்திரத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டது கர்ம பலன் புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை நாம் அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் மரண அனந்தரம் கொஞ்சம் பலன் கிடைக்கும், மரண பூர்வகம் இந்த ஜென்மாலேயே கொஞ்சம் பலன் கிடைக்கும் இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணி பேசிட்டு இருக்கேன்? கர்ம காண்டியோடைய அதிகாரி யார் அந்த கர்ம காண்டத்தை பண்ணுறானோ அவனை பற்றி பேசிட்டு இருக்கேன். அந்த கர்மகாண்டி இந்த அதிகாரி என்ன பண்ணுறான்னு சொன்னால் இதெல்லாம் பண்ணி இகலோக பரலோக பலனை அடைந்து ஓகே அந்த கர்த்தா அந்த ஜீவா அந்த பலன் அடைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? திரும்பியும் இந்த மர்த்திய லோகத்திற்கு வந்தாகணும். இது சைக்கிள். புரியுதா உங்களுக்கு? சரி, இதனால என்ன அப்போ அப்படின்னு சொன்னால் இந்த கர்த்தா போக்தா கர்த்தா போக்தா போக்தாவாக இருக்கும்போது அனுபவிக்கணும் சொன்னால் சுக துக்கத்தை அனுபவிக்கணும். அதுக்கு என்ன வேணும்? சரீரம் வேணும். அப்போ ஜீவாங்கிறது ஒரு சரீரத்தை எடுத்து அந்த சரீரத்தில் அந்த போக்கியத்தை எல்லாம் அனுபவிக்கணும். இதுக்கு வேறு போக்தா. இந்த போக்கியம் போக்தாவாக இருக்கிறதுக்கு கர்த்தா செயலை செய்ய வேண்டும். இது சைக்கிள். கிளியரா? இது எல்லாமே சைக்கிளாக இருக்கிறது, கண்டினியூஸாக போகிறது நமக்கு.
இந்த கண்டினியூஸாக போகிறது அப்படின்னு சொன்னால் பல ஜென்மாக்கள் ஆகிறது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கர்மா பண்ணுறோமோ கர்த்தாவாக இருந்து கொண்டு அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கர்ம பலன் தொடரும் இல்லையா? போயிட்டே இருக்கும் எண்ட்லெஸ்ஸாக நமக்கு கர்ம பலன் கர்த்தா போக்தா இந்த சக்கரம் கண்டினியூ ஆகும். ஆகட்டமே நல்லா தானே இருக்கு இல்லையா? நல்லா தான் இருக்குது ஆகட்டமேன்னு சொன்னால் எவ்ரி டைம் நீங்கள் ஒரு பலன் வேண்டும் அதற்காக நீங்கள் அனுபவிக்கும் போது ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். எவ்வளோ பண்ணாலும் எவ்வளோ அடைஞ்சாலும் இது திருப்தியே இல்லை அப்படின்னு அடுத்த வாழை திட்டுவோம் இல்லையா? எவ்வளோ கொடுத்தாலும் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு இதுவே இல்லைடா அப்படின்னு ஒரு திட்டுவோம் இல்லையா? அது வந்து நமக்கு அப்ளிகபிளாக இருக்குதுன்னு தோணும். என்ன தோணும்? நம்ம தான் போயிட்டே இருக்கோமே. உங்களுக்கு பூர்வ ஜென்மாவில் என்ன பண்ணியிருக்கோம் எந்த லோகம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அடிப்படையாக என்னடா எவ்வளோ பண்ணினாலும் ஒரு நிறைவே இல்லையே அப்படிங்கிறது வந்து டாமினன்ட் ஆகிண்டே வரும். உங்களுடைய மனசில் அது ஸ்ட்ராங் ஆகிண்டே வரும். அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லையா? நேச்சுரலாக வேதம் வந்து அவைலபிளாக இருக்குது, ரெடியாக இருக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்கு வாங்கோ அப்படின்னு. அந்த 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 தர்ம தர்ஷன் வந்து அது தர்ம தர்ஷன்னா அந்த தர்ம தர்ஷன் க்யூவில் யாருமே இருக்க மாட்டான் இல்லையா? ஏன்னா அது வேதாந்தம் காலியாகவே இருக்கும், கம்மியாக பேர் இருப்பா இல்லையா? 50 பேர் ஒரு பெரிய கோயில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஃப்ரீயாக இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா? திருப்பதியில் நீங்கள் போய் நீங்கள் மட்டும்தான் இன்றைக்கின்னு வந்து நீங்கள் என்டர் ஆன உடனே திருப்பதி போய் கார்லேருந்து இறங்கலே வச்சுக்கோங்க, வாங்கோ நீங்கள் தான் வந்திருக்கேன், காத்தாலேருந்து யாருமே வரல பெருமாளை பார்க்கணும் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அடாடாடாடாடா அவன் வரலையே, ஏன் வரலையே, என்ன பிரச்சனை இல்லை, போடா பெருமாளை பாடுறான்னு இவரே நேராக அப்படியே உங்களை டோர் மெயின் என்ட்ரன்ஸை திறந்து விட்டு நீங்கள் அங்கெல்லாம் வைகுண்ட இதெல்லாம் வாசல்லாம் போவானா இப்படியே என்டர் ஆகிடுங்கோ அப்படின்னு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு? வேதாந்தமாவது இதுவாகுது, அதுதான் நமக்கு மோட்சம். அப்படி இருக்கான் வேதாந்தம். அந்த மாதிரி ஒரு தனி டோர் வச்சுருக்காரு பெருமாளும் திருப்பதியிலையும், புரியுதா? அது காலியாகவே இருக்கான். நம்ம போனால் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கமிஷமாக ஒரு ஆள் இருக்கான்னு தெரியும். ஏன்னா நம்ம வேதாந்தத்தை தானே வந்திருக்கோம், புரியுறதா? சரி, அப்போது என்ன ஆகிடுறது? இப்போது அந்த அதிருப்தியானது நமக்கு ஸ்புரிக்கிறது. அது நம்மளுடைய கர்மத்தோடைய ஒரு பலன், புரியுறதா? நம்ம சகாமமாக இருந்தால் கூட நிஷ்காமத்திற்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு இல்லையா, பிரவருத்தி மார்க்கத்திலிருந்து நிவர்த்தி மார்க்கத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு புண்ணியத்துடைய ஒரு ட்ரிகர் தேவைப்படுறது. ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண வேண்டியிருக்கு புண்ணியமாக. அந்த புண்ணியம் நமக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணும். என்னடா என்ன பண்ணினாலும் இதெல்லாம் என்ன இருக்குது, எவ்வளோ அனுபவிச்சுட்டோம் வாழ்க்கையில், என்ன இருக்குது இதிலெல்லாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ப்ராப்பராக டாமினண்ட்டாக நமக்கு தோண இந்த கர்மகாண்டத்துடைய லிமிட்டேஷன் நமக்கு புரியும். அல்லது கர்மா அந்த கர்த்தா லிமிட்டட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். தேர்ஃபோர் என்ன புரியும்னாக்க கர்மத்தின் வாயிலாக எவ்வளோ யஜ்ஞ யாகங்கள் எவ்வளோ விஷயங்கள் நாம் செயலில் ஈடுபட்டு அந்த செயலில் பண்ணினாலும் அது எனக்கு நிறைவை கொடுக்காது, அது எனக்கு நிரந்தர திருப்தியை அளிக்காது அப்படிங்கிறது உங்களால் கண்ணுக்கு முன்னாடி தர்சனமாகும். நல்லா புரியுறதா உங்களுக்கு? இதுதான் கர்ம காண்டத்துடைய பர்பஸ். அது வந்து 80% வேத பூர்வம் பண்ணு சொல்லுவோம் இல்லையா, 80% அது ஃபுல்லாக கர்மமே இருக்கும். சரியா? அப்போ கர்மாவுடைய பலன் தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன் இத்தனை நேரம்? டீ குடிச்சு சேஃபாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னது? ஆப்தவ்யம் அல்லது கர்மா வந்து ஆப்தி பண்ணும். ஆப்தின்னு என்னது? ரீச்சிங், ஒரு விஷயத்தை போய் அடையிறது. கரெக்டா? ஒரு பரலோகத்தை அடையிறோம், அந்த லோக பலனை அடையிறோம், அங்கே இருக்கிற என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் போகியமாக அடையிறோம். ஆப்தவ்யம் அல்லது ஆப்தி. ஆப்தவ்யம்னா ஆப்திங்கிற தன்மை உடையது கர்ம பலன். ஆயிடுதா? சரி, ஃபர்தராக என்னது? கர்மத்தினால ஒரு விஷயத்தை அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். உற்பத்தியம், உற்பத்தி பண்ண முடியும். ஏதாவது இல்லைன்னா அதை வந்து பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது கர்மத்தினால தான் ஒரு விஷயத்தை வேற மாதிரி மாற்ற முடியும். உங்களுக்கு கால் நீட்டிக்கணும்னா நீட்டிக்கலாம் கௌஷிக்ஜி, யூ வாண்ட் டு ஸ்ப்ரெட். யா, ஓகே, ரைட். ஒரு விஷயத்தை மாற்றுறது, மாடிஃபை பண்ணுறது எதனால பண்ண முடியும்? கர்மத்தினால பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறதெல்லாம் கேட்ட மாதிரி இருக்கா, இல்லை போர் அடிக்கிறதா, இல்லை புதுசாக இருக்கா? ரெண்டாவது இல்லைன்னா மட்டும் போதும்.
கடைசி என்னது? சம்ஸ்காரியம். ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயத்தை வந்து சுத்தி பண்ணுறது. ஓகே, இது மட்டும் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஓகே, இதே கர்மா என்ன மோட்சத்தை கொடுக்காது. ஏன்னாக்க ஓகே, இப்போ சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ளே போவோம் மெதுவாக. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். கர்மா உற்பத்தி, சம்ஸ்காரியம், ஆப்தி, விகாரியம், இதெல்லாம் நாலும் கொடுக்கறது. ஆனால் ஓகே, மோக்ஷங்கிறது என்னது இல்லையா? மோக்ஷங்கிறது வந்து ஆத்ம ஞானம். மோக்ஷங்கிறது வந்து ஆத்ம ஞானம். இந்த கர்மா வந்து ஓகே ஆத்ம ஞானத்தை கொடுக்காது. ஏன்னா ஆத்மா வந்து ந உத்பாத்தியம். ஆத்மா லட்சணம் என்னது? ந உத்பாத்தியம். அல்லது அப்ப என்ன அர்த்தம்? ஆத்மா நித்தியம். எது நித்தியமா இருக்கிறதோ அது எப்படி உற்பத்தி பண்ணணும்? பண்ண முடியாது. தேர்ஃபோர் கர்ம உத்பாத்தியம்ங்கிறது வந்து ஆத்ம ந உத்பாத்தியம்ங்கிறதுனால கர்மாவனால ஆத்மாவை அல்லது ஆத்ம ஞானத்தை கொடுக்க முடியாது. கிளியர்? ஆத்மா ந விகாரியம். ஏன்? ஆத்மா நிர்விகார, மாறுதல் அற்றது. ஓகே, மாறக்கூடிய ஒரு விஷயமாக ஏதோ ஒன்றை மாற்றி ஆத்மா கிடைத்தது அல்லது ஆத்ம ஞானம் கிடைத்தது அப்படின்னாக்க முடியாது. தேர்ஃபோர் கர்மா விகாரியம்ங்கிறதுனால, ஆத்மா நிர்விகாரியம்ங்கிறதுனால தேர்ஃபோர் கர்மத்தினால ஆத்மாவை கொடுக்க முடியாது. ஆத்மா ந ஆப்பியம். ஆத்மா என்னது? ந ஆப்பியம். ஆப்பியம் என்னது? இன்னைக்கு பூரி நாளைக்கு அதுவா அப்படின்னு கேட்கப்படாது. ஆப்பியம்னா ஒரு விஷயத்தை போய் அடையிறது. கரெக்டா? ஏன்? ஆத்மா சர்வகதத்வாத். ஆத்மா சர்வகதத்வாத், எல்லாமாக நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியது, நித்தியம்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஆத்மா எப்படிப்பட்டது? சர்வகதம். அப்ப எங்க போய் அடையிறது? எல்லாமாகவும் எல்லா இடத்துலையும் இருக்கு. எவர் ஆல் எவ்ரிதிங் சொன்னாரா? அழகா இருக்கு இல்லையா? சர்வகதம், சர்வ வியாபகம். தேர்ஃபோர் கர்மானால ஆப்தி தான் பண்ண முடியும். இங்க இல்லாதது போய் அடையிறது. அப்போ ஆத்மா எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால கர்மா இஸ் இல்லையா, அது டிசபிலிட்டி, கொடுக்க முடியாது. கடைசி என்னது? ஆத்மான சம்ஸ்காரியம். சம்ஸ்காரியம்னா என்னது சொல்லலையா? நான் உங்களுக்கு தான் தெரியும்னால நான் போயிட்டேன் முன்னாடி. ஒரு விஷயத்தை சுத்தம் பண்றது. ஓகே, என்ன சுத்தம்? ஆத்மா எப்படிப்பட்டது? ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்மலத்வாத் அல்லது சுத்தத்வாத். நீங்கள்லாம் 8 உபநிஷத் படிச்சுட்டு எல்லாம் மாண்டுக்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன பளிச்சுன்னு பக்கன்னு முழிக்கப்படாது. என்ன பார்த்து என்ன எல்லாம் தெரியலன்னா மண்டையாட்டிடுங்க என் திருப்திக்காக. தெரியலன்னா மண்டையாட்டிட்டு அப்புறம் தெரியலன்னு என்னை வந்து கேட்கணுன்னு சமத்தா கூச்சப்படக்கூடாது. ஓகே, குட் கேர்ள்ஸ், குட் பாய்ஸ். சம்ஸ்காரியம் ந சக்கியம். ஆத்மாவுக்கு சம்ஸ்காரியம் எங்கே கிளீன் ஆகணும்? ஆத்மா சதா இல்லையா சுத்தா. தேர்ஃபோர் கர்மத்தினால இல்லையா ஆத்ம ஞானத்தை அல்லது மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா ஆத்மா ந உத்பாத்யா ந விகாரியா ந ஆப்யா ந சம்ஸ்காரியா. ஆத்மா நித்தியத்வாத் இல்லையா, நிர்விகாரத்வாத், சர்வகதத்வாத், சுத்தத்வாத். கிளியர்? அப்ப என்ன பண்ணணும்? கர்மா இல்லைன்னா பாக்கி என்ன இருக்கு? பாக்கி கர்ம தவிர என்ன இருக்கு? உங்களுக்கு தெரியாது? அது சொல்ல டவுட்டு. கர்மத்துக்கு தவிர ஞானம் தான் இருக்கு. இன்னொன்னு இருக்கு, அக்கர்மம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அக்கர்மமும் கர்மத்தில் வந்துடும். உபாசனை இருக்கு. உபாசனை என்ன வந்துடும்? காயிக வாச்சிக மானசீக கர்ம, காயிக வாச்சிக மானசீக அகர்ம அபி கர்மகாண்ட கர்ம ஏவ. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் பண்ணலைங்கிறத பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். சொல்றோம்ல, ஒன்றும் பண்ணலடா சும்மா தான் இருக்கேன், சும்மா இருக்கேங்கிறத பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். புரியுறதா? அப்போ
புரியுறதா? அப்போ பாக்கி என்ன இருக்கு? உபாசனையும் இல்லை, கர்மாவும் இல்லைன்னா பாக்கி ஞானம். டவுட் இல்லையே அதில்? இது தவிர ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கொண்டு வாங்க, அதையும் நம்ம பேசலாம். எனக்கு தெரிஞ்சு கிடையாது, ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ஃபோர் இப்போ இந்த கர்மா இப்படி சுற்றி சுற்றி நம்மளை அதிருப்தியை கொடுக்கும். ஓகே, இந்த கர்மா நமக்கு நிறைவே கொடுக்காது. கர்மா ஆல்வேஸ் கிடையாது, ஆல் கிடையாது இல்லையா? கர்மா எல்லா விதத்துலையும் தேச கால வஸ்துதக எல்லாமே என்னது? லிமிட்டடு. தேர்ஃபோர் என்ன பண்ணணும்? மோட்சத்திற்கு ஞானத்திற்கு வரணும். ஏன்னா கர்மம் நமக்கு ஆத்ம ஞானத்தையோ ஞானாத்தேவ மோட்சத்தையோ கொடுக்காது. ஞானாத்தேவ மோட்சம் தெரியும் இல்லையா? ஓகே, தெரியலன்னா என்ன பண்ணணும் இப்போ சொல்லியிருக்கேன், அதை அப்புறம் பண்ணுங்க. therefore மோக்ஷா ந கர்மஜன்யம். கிளியர் ஆகிடுதா? இப்போ ப்ரூவ் பண்ணுறோம். மோக்ஷா ந கர்மஜன்யம். ஓகே, கர்மாத் கர்மாத் ந மோக்ஷா, கர்மாத் உத்பாத்தியம் சம்ஸ்காரியம் விகாரியம் ஆப்தமேவ. இப்படியே கிளாஸ் எடுக்கவா? நான் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், 2 கிளாஸில் முடிச்சிடலாம் ஈசாவாசியத்தை. எப்படி இதே மாதிரி வேர்ட் சம்ஸ்கிருதமாக சொல்லிட்டேன்னாக்கா எல்லாமே சொல்லிடலாம் உங்களுக்கு. புரியுறதா? சொன்னதை இப்போ சம்மரைஸ் பண்ணினேன். கிளியராக இருக்கா? டவுட் இல்லையே? போலாமா நெக்ஸ்ட்டுக்கு? தேர்ஃபோர் மோக்ஷம் அல்லது இந்த சம்சார சக்கரம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், சென்ஸ் ஆஃப் அதிருப்தி, சென்ஸ் ஆஃப் லிமிட்டேஷன் இருக்கா? இந்த கர்த்தா நானுங்கிற எண்ணம், இது எல்லாமே போக்தா நான் அஃப்கோர்ஸ். இது எல்லாமே எப்படி இன்னொரு ஒரு கர்மா பண்ணதுனால மோட்சம் கிட்டாது. சரி, இன்னொரு ஒரு கர்மா பண்ணலை, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் நான் நிறைய கர்மா பண்ணிடுறேன், முடியுமோ? நிறைய கர்மா நீங்கள் பண்ணினேன்னா மோட்சம் வருமோ? இந்த 4 தான் வரும். நாங்கள் என்ன பண்ணுறோம்? நிறைய பேர் சேர்ந்து நிறைய கர்மாவை பண்ணுறோம் ஒரே நேரத்தில். ஒரே நேரத்தில் இந்தந்த இடத்துல இந்தந்த இடத்துல இந்தந்த வேர்ல்டில் இந்தந்த சிட்டியில் இந்தந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாரும் ஒரே நேரத்தில் இந்த விளக்கேற்றி இந்த புஷ்பத்தை போட்டு இந்த ஜபத்தை பண்ணி எல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணினா மோட்சம் வந்துடுமா? அப்பவும் கிடைக்காது. பெரிய லெவலில் தேவலோக ரேஞ்சில் நம்ம ஒரு பெரிய யஜ்ஞ யாகம் பண்ணுறோம் வச்சுக்கோங்க, வருமோ? நீ அதி என்னது சத சகஸ்ர அதிசகஸ்ர, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம ருத்ரத்தில் இருக்கு இல்லையா? சதருத்ரம், என்ன சகஸ்ரருத்ரம், அதிருத்ரம், இப்படிலாம் பண்ணுறோம் இல்லையா? கணக்கு உண்டு, குவான்டிட்டி உண்டு. அப்படி நம்ம எல்லா கர்மத்திலையும் இவ்வளோ குவான்டிட்டி பெருசாக நம்ம பண்ணிட்டோம்னா, லக்ஷ அர்ச்சனை கோட்டி அர்ச்சனை பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்? உத்பாத்தியம் சம்ஸ்காரியம் விகாரியம் ஆப்தவியம். இது 4 தவிர எதுவும் கிடைக்காது. புரியுறதா உங்களுக்கு? ஃபாலோ பண்ண முடியுறதா? அப்போ ஓகே, ஞானாத்தேவ மோக்ஷம். எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக நீங்கள் கர்மத்தில் ஈடுபடுறீங்களோ, எவ்வளோ பெருசாக பண்ணாலும் எவ்வளோ சிறப்பாக பண்ணாலும் அது நமக்கு என்ன பண்ணும்? திருப்பி ஜென்மாவை கொடுக்கும். இந்த சம்சார சக்கரத்திலிருந்து ஜனன மரணத்திலேருந்து நாம் விடுபடணும். அல்லது இந்த அதிருப்தி லிமிட்டேஷன், யாருக்கு அதிருப்தி? இவ்வளோ பேர் அதிருப்தியாக இருக்கா, பாவம். அப்படி இல்லை, யாருக்கு? எனக்கு இல்லையா? எனக்கு தான் அதிருப்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லையா? அப்போது நான் நிறைவாகணும்னு சொல்லும்போது ஞானாத் ஏவ மோக்ஷங்கிறது அதே வேதம், அதே சப்த பிரமாணம் என்ன ஆகிறது? வேதாந்த சப்த பிரமாணமாக இருக்கிறது. வேர் கர்மத்துடைய தோஷத்தை, கர்மத்துடைய லிமிட்டேஷனை, கர்மம் சொன்னால் கர்ம அண்ட் கர்ம பலன், ஆல்ரைட், கர்ம பலனுடைய தோஷ லிமிட்டேஷனை மெதுவாக அது நமக்கு மெதுவாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி ராதர் அர்த்தவாதமாக ரீஸ்டேட் பண்ணி நமக்கு மெதுவாக ஞானத்திற்கு அதிகாரியாகவும் ஞானத்திற்கு நாம் வரத்துக்கான பிரிட்ஜாக நமக்கு அமையிறது கர்மா. தேர்ஃபோர் அவன் எங்கே லேண்ட் ஆகிறான்? நேராக ஞான காண்டத்தில் ரெடியாக என்டர் ஆகி நின்றுருக்கார். நல்லா புரியுறதா? சப்போஸ் இந்த கர்மாவுடைய தோஷத்தை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண
இல்லையா? நமக்கு இந்த சகாம விஷயம் நமக்கு இது பூர்ணத்துவத்தை கொடுக்கலன்னு ரெக்கக்னைஸ் பண்ண இந்த கர்மத்தில் இருக்கக்கூடிய நித்தியம் அனித்தியம்ங்கிற விவேகம் நமக்கு புரிய 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 வைராக்கியம் வர 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 நமக்கு எப்படியாவது இதுல இருந்து ஃப்ரீடம் வேணுங்கிற சிந்தனை டாமினன்ட் ஆக 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 எங்க வருவா ஞானத்திற்கு நின்னாகணும். புரியுறதா? தேர்ஃபோர் இத்தனை நாள் கர்மத்திலிருந்து மெதுவா கிளாஸுக்கு வந்துட்டு இருப்பார். என்ன நீங்க இன்னைக்கு பூஜைக்கே வரல? இல்லை, என்னால் வாரத்தில் ஒரு நாள் தான் பூஜைக்கு வர முடியும், மிச்ச நாள் எனக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? விவேக்கினால சொல்ல முடியும். சப்போஸ் எனக்கு பூஜை இருக்கிறதுனால கிளாஸுக்கு வரலன்னா அவள் என்ன சொல்றது? அவிவேகி. ஏ விவேகி வித்தவுட் ஏ விவேகி, அவ்வளோதான். ஒரு இனிஷியல் போட்டுக்கணும் இல்லையா? ஏன்னா ரொம்ப பிஸியாக இருக்கேன், பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரி விஷயங்களில், கோவில் இந்த மாதிரி விஷயங்களில் பிஸியாக இருக்காருன்னா அவள் எதில் இருக்கா? உற்பத்தியம் வேணும்னு இருக்கா? சம்ஸ்காரியத்தில் இருக்கா? விகாரியத்தில் இருக்கா? ஏதோ ஒரு ஆப்தியில் இருக்கா? அதனால என்ன அர்த்தம்? மோட்சத்துக்கு இல்லைன்னு அர்த்தம். இது புரியுறதா உங்களுக்கு? இது ஒரு மாதிரி நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த இதுக்கு போகிறேன், இந்த ரிலீஜியஸ் ட்ரிப்புக்கு போகிறேன், இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், இப்படி எல்லாரும் நிறைய இடத்துக்கு க்ஷேத்ராடனம்லாம் பண்ணுவா. அதையே பண்ணிட்டு கிளாஸே கேட்காம இருந்தா அவள் என்ன சொல்கிறது? ஏ விவேகி. சொல்கிறது புரியுறதா? உங்களை பற்றி சொல்லலைன்னு தெரியுறதா இப்போ? ஏன்னா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க இப்போ? புரியுறதா? ஐயோ என்னை பற்றி சொல்கிறாரு. நீ ஃபஸ்ட்டு நம்மளை நாமே ஒழுங்காக பார்த்துக்கணும். நான் கிளாஸ் கேட்டுன்னு படிச்சுட்டு இருக்கேனா, ஒழுங்காக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேனா, இதெல்லாம் நம்ம தான் பண்ணிக்கணும். சரியா? அப்போது அப்படி அதனால் என்ன எடுத்தீங்க? எவ்வளோ கர்மா பண்ணினாலும் சம்சாரம் கண்டினியூ, பரிச்சின்னத்துவம் கண்டினியூ. தேச கால வஸ்து பரிச்சின்ன பாவம் கர்த்தாக்கு பர்மனெண்ட்டு. ஓகே, புனः புனः अपि जन्म प्राप्ति लोक प्राप्ति தேக அபிமானி ஜீவா சதா பரிச்சின்னஹ. தன்னை பரிச்சின்னமாக ஒரு விஷயத்தை தானாக எடுத்துக்கொண்டதனால், தன்னை பரிச்சின்னமாக ஒரு விஷயத்தை தானாக எடுத்துக்கொண்டதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலாதி விஷயங்கள் எல்லாமே பரிச்சின்னமாக தான் இருக்கும். சம்சாரமானது தொடரும். therefore இதற்கான வழி என்னன்னு கேட்டால், சப்த பிரமாணமாகிய வேதாந்த பிரமாணம் நமக்கு, வேதாந்த பிரமாணமானது நமக்கு உனக்கு நிறைவை கொடுக்குறேன், சம்சார நிவர்த்தி தரேன் அப்படின்னு சொல்லும். அந்த சம்சார நிவர்த்தி, அந்த சம்சாரம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிட்டோம் இப்போ? பரிச்சின்ன பாவம், தேசகால பரிச்சின்ன கர்த்தா போக்தா அகம். கிளியரா இருக்கா? கஷ்டமா இருக்கா நான் எடுக்கிற கிளாஸு? இல்லையே, இல்லையா? என்ன இந்த பக்கம் மண்டை ஆட்டல எல்லாரும்? அதாவது கர்மாவும் இல்லை ஞானமும் இல்லைன்னு ஒரு நிலை இருக்கு, தெரியுமா? அது எந்த நிலை அது? அதுதான் ஜி பெஸ்ட் இல்லையா? கர்ம சம்சாரமும் இல்லை, மோட்சங்கிற இவ்வளோ பிரச்சனையும் இல்லை, ஒரு மோட்சம் மாதிரி ஒரு நிலையில் அப்படியே ஆனந்தமாக நான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்னா தூங்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். எனக்கு பதில் வரலன்னா நீங்கள் என்ன நீங்கள் இந்த உபய மத்தியமாக இருக்கேன்னு அர்த்தம். மத்தியமமா பாட்டில் மத்தியமமா அப்படின்னு கேட்பா இல்லையா? நீங்கள் மத்தியமம்னா என்ன அர்த்தம்? கர்மாவும் இல்லை ஞானமும் இல்லை, அப்படியே இருக்கேன்னு அர்த்தம். அப்படி இல்லையே, இல்லையோனோ ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ எங்கே வரோன்னு சொல்லிட்டோ, அப்போ கர்த்தா போக்தா அகம் இது பரிச்சின்ன பாவகா சம்சாரம், இதிலிருந்து விடுபடுறது. சரி, இதனால் என்ன ஜி டெக்னிக்கலாக நீங்கள் சம்சாரம் இதெல்லாம் சொல்கிறீங்களே, ஸோ வாட்? நம்ம எல்லாம் எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கோம், எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குவாலிஃபிகேஷன். ஸோ வாட் ஐ சே, காமன் தானே, யூஷுவல் தானே, அது ஆஸ் யூஷுவல் தானே. என்னது? நீ சம்சாரி, ஐ எம் ஆல்சோ சம்சாரி, மை வைஃப் ஆல்சோ சம்சாரி, யுவர் ஃபேமிலி சம்சாரி, மை கிராண்ட்ஃபாதர் ஜென்ரேஷன் சம்சாரி, யுவர் ஜென்ரேஷன் சம்சாரி. ஸோ வாட்? சம்சாரி ஆல் சம்சாரி, நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு பேர் சம்சாரம்னு வச்சிருக்கோம். என்ன பிரச்சனைன்ற இப்போ இல்லையா? நேற்றுக்கு குலாப் ஜாமுன் சாப்பிட்டேன், அப்புறம் என்ன, நான் தான் 30 பால் சாப்பிட்டேன், எவ்ரிதிங் ஓகே தானே. இந்த பிளேனில் இருந்தோன்னு சொன்னால் கஷ்டம். அங்கேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். இந்த சம்சாரம்னா என்ன ஆகும்னா,
உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்லையா, ரீசெண்டாக லாஸ்ட் 7 days மேனேஜ்மெண்ட்டில் லாஸ்ட் 7 days உடைய சேல்ஸ் பாரு சொல்லுவா இல்லையா, நம்மளோட வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் போன 7 நாளாக எவ்வளோ துடிப்பு சேல்ஸ் ஆச்சு, எவ்வளோ துடிப்பானது சேல்ஸ் ஆச்சு அப்படின்னா என்னன்னு புரியுறதா? 7 நாளில் எந்தெல்லாம் விஷயத்துக்கு நீங்கள் தவிச்சேல், துடிச்சேல், இல்லை துடிப்பு வந்துருமோன்னு யோசிச்சேல், ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டேலா? ஏன் 7 நாள் கேட்குறேன்? ஏன்னா நேத்திக்கு கிளம்பி வந்தாகணும் கேம்புக்கு. கடைசி 7 நாள் பீக்கில் இருக்கும் நமக்கு எல்லாம். கேம்புக்கு வரத்துக்கு 7 நாள் முன்னாடி எல்லாமே உச்சத்தில் இருக்கும். கேம்புக்கு போவாமா மாட்டோமா, மழை கொட்டும், அன்னைக்குன்னு பார்த்து பைப்பு உடையும் இல்லையா, ஏதோ ஒன்று நடக்கும். லாஸ்ட் 7 days தான் ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லையா. பரீட்சித்தும் அப்படி தான் இருந்தது. பரீட்சித்துக்கு கடைசி 7 நாள் ஓஹோன்னு இருந்தது. ஏன்? சதா ஞானமாகவே இருந்தது. புரியுறதா? ஓ அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் அவர். பாம்பா வா, நீ என்னத்தை யாரை கடிக்க போற, கடி இந்தா அப்படின்னு ஆஃபர் பண்ணினார் பாம்புக்கு. முக்தனா போனார். புரியுறதா? சாகரத்துக்கு முன்னாடியே தன்னுடைய தேக அபிமானம், சம்சாரம், அஜ்ஞானத்தை சாகடிச்சுட்டார். முடிஞ்சு போச்சு. ஓகே, இதெல்லாம் சைடு டிக் பிட்ஸ், இதெல்லாம் இதுக்கும் இது இல்லை, உள்ளே வருவோம். ஓகே, அப்படி என்ன தெரியறது நமக்கு? சம்சாரம் எப்படி வெளிப்படுறது? சஃபரிங். அப்போ சம்சாரத்தை நீக்கிறது, நிவர்த்தி பண்ணணும், மோட்சம் வேணும்னா எதுலேருந்து நமக்கு விடுதலை வேணும்? சஃபரிங்லேருந்து மோட்சம். சஃபர் பண்ணுறேலா? எப்படி சஃபர் பண்ணுவோம்? சஃபரிங் வந்துடக்கூடாதுன்னு சஃபர் பண்ணுவோம். எனக்கு சஃபரிங்கே இல்லையேனாக்க சஃபரிங்லாம் வந்துடக்கூடாது. அப்புறம் ஏதோ ஒரு சந்தோஷம், ஒரு 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 குத்துக்குழுப்பு, ஏதாவது ஒன்று வேணுமே. இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணலாம்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த வீக்கெண்ட் என்ன பண்ணலான்னா, என்ன ஜே பண்ணுறது, கிளாஸ் தானே, கிளாஸ் தானே. அதுவே ஒரு சஃபரிங். இப்போ கிளாஸ் ஆல்சோ சஃபரிங். அதை சொல்லுங்கள், அந்த சஃபரிங்கை சொல்லுங்க ஜி, அதுலேருந்து விடுதலைக்கு சொல்லுங்க. அதுலேருந்தும் விடுதலை கொடுக்கறது, ஓய் அதுலேருந்தும் விடுதலை கொடுக்கறது இல்லையா. கிளாஸ் இல்லை, பூஜைக்கு வானாக்க அது ஒரு பெரிய சஃபரிங். 4 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி பாவம் அப்படி பார்க்குறார், எங்கே போச்சு எல்லாம்? ஃபஸ்ட்டு ஆச்சாரியாவே இல்லை. ஆச்சாரியாவே இல்லையா, சரி. அப்புறம் பூஜை யாருமே இல்லை, எல்லாரும் பிஸி. புரியுறதா? கிளாஸே நமக்கு சஃபரிங், இந்த ஜர்னியே சஃபரிங், எல்லாமே சஃபரிங். அப்போ நம்ம சஃபரிங்னால ஓகே ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஆனால் ஏதோ விதத்தில் நமக்கு இந்த சஃபரிங்லேருந்து வெளியில் வந்து, துடிப்பிலிருந்து வெளியில் வந்து, ஓகே இதிலிருந்து எப்படி வெளியில் வரலாங்கிற ஸ்ட்ரகிள் சஃபரிங்கே ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில் வருது இன்னொரு ஸ்ட்ரகிள். புரியுறதா? ஓகே, தேர்ஃபோர் ஓகே என்ன பண்ணலாம்? அப்போது அப்படி வெளியில் போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சில பேர் கோவிலுக்கு வந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அப்பாடா கொஞ்சம் நேரம் அங்கே போயிட்டேன் ஜீனா, நல்லா இருந்தது ஜி. ஓகே, கொஞ்சம் மெட்டீரியல் பீப்புள் என்ன பண்ணுவா, அப்படியே கோயம்புத்தூர் வந்து இந்த பக்கம் வரமாட்டான். அப்படியே நீ ரைட் எடுத்து போனேன்னா என்ன வரும்? ஊட்டி வரும். எங்கள் ஃப்ளைட்டில் நாங்கள் வந்தோம்னாக்க எல்லோரும் நாங்கள் எல்லாம் அப்படியே வந்து சதாசிவ சமாரம்பம்னு ஃப்ளைட் இறங்குறோம். நாங்கள் இங்கே வரப்போகிறோம், அதுக்கு தானே வரப்போகிறோம். ஒரு பெரிய குரூப் வந்தது, 40 பேர், எல்லாம் ஊட்டி போகிறது. நான் இப்படி பார்த்தேன், நம்ம கூட வந்தவன் யாராவது அங்கே ஜாயின் பண்ணிக்கிறானான்னு பார்த்தேன். நல்ல வேலை என் பின்னாடியே வந்துட்டான். புரியுறதா? ஊட்டியில் போனால் என்ன ஆகும்? கொஞ்ச நாள் எல்லாமே மறந்துட்டு, ஆஹா ஊட்டினா ஊட்டி அப்படியே தான் இருக்கு எப்போவுமே. நீ போய் உன்னுடைய கஷ்டத்தெல்லாம் மறந்து அப்படியே இருந்ததுனால இல்லையா, உனக்கு சஃபரிங்கை கொஞ்சம் மறந்த, ஓகே சஃபரிங்கை நீக்கணுங்கிறத விஷயத்தையும் மறந்த, அப்படியே இருந்த. புரியுறதா? என்ன பிரார்த்தனை? ஊட்டி ட்ரிப்பு நல்லா போயிட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். அங்கேயும் போய் ஏதாவது மூஞ்சியில் முழிக்கக்கூடாது. அங்கேயும் போய் இங்கே வந்துட்டேனே அப்படின்னு யாராவது பார்த்தா எப்படி இருக்கும்? இவன் இங்கே வந்துட்டானே. சில நேரத்தில் நம்ம வந்து லீவ் போட்டு எங்கேயாவது போவோம், அங்கே போய் பார்த்தா ஆஃபீஸில் இருக்காது, ஏதாவது அங்கே வந்து நிற்கும். அங்கேயும் அதே நம்ம சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸே பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இது எல்லாமே டெம்பரரி ரெமெடி. கரெக்டா?
டெய்லி தூங்குறதுலேருந்து ஆரம்பித்து ஏதாவது மாத்திரை போட்டுண்டு அப்படியே டமாலில் படுத்துறதா இருக்கட்டும், ஊட்டிக்கு போகிறதா இருக்கட்டும், கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் என்னது? டெம்பரரி சம்சார நிவர்த்தி. அதாவது நமக்கு ஏதாவது ஒரு டேஸ்ட் இருக்கணும் இல்லையா? சொன்னார் இல்லையா, குறைவு இருக்கிறதும் தெரியணும் இல்லையா, சில நேரத்தில் குறைவு இல்லாமல் இருக்கிறதும் தெரியணும். அப்போ தான் அது இல்லாமல் எப்போவுமே எப்படி இருக்கலாங்கிறதுக்கு ஒரு நமக்கு ஒரு ஊக்கம் இருக்கும். அதனால சிருஷ்டிலேயே நேச்சுரலாகவே நமக்கு சம்சாரம் சில இந்த ஸ்ட்ரகிள் சஃபரிங்லாம் கொஞ்சம் நேரம் உங்களை மறந்து ஜோக் அடிச்சல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓ ஓ ஓ அப்படியே நல்லா சிரிச்சுடுவோம். என்னது இப்படி பாட்டுக்கு சிரிச்சுட்டேன், நம்ம கஷ்டத்துலலாம் இருக்கோம். சில நேரம் என்ன பண்ணா, யாரோ பெரியவா பாவம் நம்ம மாத்திர அவள் காலமாயிருப்பா, இன்னும் பாடி கூட எடுத்திருக்காது, இவா ஏதோ பேச்சுவாக்கில் ஏதோ பேசி பெரியவா தானே போயிட்டா, நல்ல கல்யாண சாவுன்னு ஒரு மனசில் ஒரு இது வந்துடும் இல்லையா, உள்ள பக்க பக்க பக்கன்னு சிரிச்சுட்டு இருக்கோம் எல்லாம். அப்புறம் ஐயோ ரொம்ப சாரி டெட் பாடி கிட்ட சாரிம்மா நான் சிரிச்சுட்டேன். என்ன புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு யாருக்குமே இல்லையா ஸ்ட்ரகிள் பண்ணணும், சஃபரிங்கில் இருக்கணுங்கிற ஆசையே இருக்காது. அதுலேருந்து எல்லா நேரத்திலும் எப்படி விடுபடலாம் தான் இருக்கும். சிரிச்சுட்டமேனு ஒரு சஃபரிங் வேணா வரும், டெத் பாடி இடத்துல போய் அது ஒரு கஷ்டமாயிடும். ஐயோ தெரியாம நான் போய் அங்கே போய் கப்பன்னு சிரிச்சு வச்சுட்டேன், அசடு நடிச்சுப்போம், புரியுறதா? அதனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அடிக்க நான் அழகிற மாதிரி சில பேர்லாம் நடிப்பா. அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நன்னா எக்ஸ்பர்ட், நீங்கள் தெரியும் அதெல்லாம். ஓகே, அவாத்தில் எல்லாம் அது பாட்டுக்கு நான் பார்த்தேன்ல, உள்ளே போய் பார்த்தேனே, இவர் இங்கே பாவம் கிடக்காரு, அவள் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கா, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்றுக்கும் சும்மா மேலாக எப்படி பண்ணுறா, எல்லாம் இந்த கமெண்ட்டில் கேட்டிருக்கேலோ, அவளை கிரிட்டிசைஸ் பண்ணலை, துடிப்பிலிருந்து தவிப்பிலிருந்து வெளியில் வரணுங்கிற ஆசை எண்ணம் சகஜமாக எல்லாரிடத்திலும் டாமினண்ட்டாக இருக்கிறது. புரியுறதா? அது கர்மத்தினால முடியாது. டெம்பரரியாக நிறையா உலகத்தில் நிறையா ஆக்சசரிஸ்லாம் இருக்குது இந்த இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படையா யார் சந்தோஷமாக நிறைவாக இருக்கணும்னு நினைக்கிறா? நான் தான் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது எல்லாமே மையமாக நான்கிறதுல வந்து நிற்கிறது. புரியுறதா? அப்போது இந்த ஞானம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த சம்சாரத்தை, இந்த பரிச்சின்ன பாவத்தை, கர்த்திருவத்தை, போக்திருத்துவத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறது என்ன நானாக இருக்க செய்கிறது, என்னை நானாகவே இருக்க செய்கிறது என்றால், ஏன்னா இந்த பரிச்சின்னமாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், சஃபரிங்காக இருக்கட்டும், துடிப்பு தவிப்பாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டுமே, இதெல்லாம் நான் தவிக்கின்றேன்னு நினச்சிக்கிறதே என்னது? நான் தவிக்கின்றேன்னு நினச்சிக்கிறத என்னென்னு சொன்னேன்? எது தவிக்கக்கூடிய ஒரு விஷயமோ அதை நானாக வைத்ததனால் நான் தவிக்கின்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இத்தனை நேரம் நன்னா இருந்திருக்கும், இப்போ இதை கவனிக்கணும். நான் தவிப்புக்கு ஆளாகிறேன், நான் தவிப்பில் இருக்கின்றேன், எனக்கு தவிப்பிலிருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். அது தெரியறதுனால, தேர்ஃபோர் அது தெரியறதுனால தவிப்பானது நீங்கிறது. மிஸ்கன்செப்ஷன் இருக்கிறதுனால மிஸ்கன்செப்ஷனை எடுக்கிறது, ஃப்ரீடம் கொடுக்கறது, அதுதான் மோட்சம்னு சொல்கிறோம். தேர்ஃபோர் ஞானாத்யேவ மோட்சம். அதனால் உபனிஷத்து என்ன வார்த்தை? உபனிஷத். உபனிஷத் அப்படின்னா பிரம்ம வித்யான்னு பேர். பிரம்ம வித்யா என்ன பண்ணுறதுனாக்க இந்த சத்து பண்ணுறது. சத்து என்னது? அழிக்கிறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது. நான் எதை நானாக வைத்திருக்கிறேனோ அதை அழிக்கிறது. நான் சொல்றது என்னது? நான் எதை நானாக இப்பொழுது வைத்திருக்கிறேனோ அதை அழிக்கிறது. தட் இஸ் அந்த மிஸ்கன்செப்ஷனை எடுக்கிறது, தேர்ஃபோர் அந்த ஸ்ட்ரகிளை எடுக்கிறது, தேர்ஃபோர் சம்சார நிவர்த்தி. நான் அதுவாக இருந்து வேறொன்றாக கருதுவது ஏனோ? வை?
இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? ரெண்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், நான் வச்சுட்டு இருக்கிற நான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா? ஏன் அப்படி இருக்கு? ஏன்? வெரி குட், அஜ்ஞானம். புரியுறதா? நான் என்னையே தேடிட்டு இருக்கேன், நான் என்னையே அடையணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். புரியுறதா? இப்போ நான் என்னையே தேடுறேன், என்னையே நான் அடைய ட்ரை பண்ணுறேன்னா என்ன காரணமாக இருக்கும்? என்ன டிஸ்டன்ஸாக இருக்கும் எனக்கும்? நான் என்ன போய் அடையணும் ஜி, எப்படி போகிறது, எங்கே போகிறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? அப்போ எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும்ல. எனக்குங்கிற டிஸ்டன்ஸ் என்ன? அஜ்ஞானம் தான் டிஸ்டன்ஸ். புரியுதா உங்களுக்கு? சம்சார நிவர்த்தினா என்னென்ன பண்ணிட்டோம், அதுதான் பரிச்சின்ன நிவர்த்தின்னு பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் சம்சாரத்திற்கான காரணம் என்னது? அஜ்ஞானம். ஏன்னா என்னுடைய செல்ஃப், என்னுடைய நேச்சர் எப்படிப்பட்டது? பூர்ணம், கம்ப்ளீட், எவர் ஃபுல்ஃபில்டு. ஆத்மா நித்யத்வாத், ஆத்மா நித்யஹ, ஆத்மா நிர்விகாரஹ, ஆத்மா சர்வகதஹ. ஆத்மா கடைசி என்னது? சுத்தஹ, அசங்கஹ, முக்தஹ, எல்லாம் ஆத்ம லட்சணம். ஏன் ஜி இதெல்லாம் இப்படி சொல்றேன் என்னை பத்தி? புரியுறதா? என்னை பத்தி சொல்றக்கூடிய பிரமாணம் என்னது? நீங்க தான் சொன்னேன். என்னது? வேதாந்தம், வேத பிரமாணம். அது எனக்கு தெரியாததுனால, தெரியாததுங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அது எனக்கு தெரியாததுனால எல்லா விதமான ஸ்ட்ரகிள், சஃபரிங். புரியுறதா? தேர்ஃபோர் சம்சாரஸ்ய காரணம் அஜ்ஞானமேவ. அஜ்ஞான நிவர்த்தி எப்படிப்பட்டது? அல்லது அவித்யா நிவர்த்தி எப்படி நடக்கும் சொன்னா வித்யானால நடக்கும். இப்ப நான் எப்படி இருக்கேன்? அவித்யாவான் புருஷா, அவித்யாவுடைய புருஷனாக, ஜீவனாக இருக்கின்றேன். அவித்யா நிவர்த்தியானவன் என்ன பண்றான்? தன்னை பிரம்மன் என்று உணர்கிறான், தன்னை ஈஸ்வரன் என்று உணர்கிறான். அந்த அஜ்ஞான நிவர்த்தி ஆயிடுத்துனாக்க நான்கிறது என்னவா இருக்கிறது? ஆலாக இருக்கிறது, எவராக இருக்கிறது, எவ்ரிதிங்காக இருக்கிறது. எதுக்கு இதெல்லாம் புதுசா சொல்றேன்? ஆச்சாரியாஜி சொன்னதுல இருந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். பண்ணிக்கலாமா கூடாதா? நானு உங்களுக்கு புரியறதுக்காக பண்ணலாம் இல்லையா? அப்புறம் என்ன? இல்லை ஜி அந்த இது நான் தூங்கி போயிட்டேனே. அப்போ இப்போதைக்கு நான் ரிமோட்டா இருக்கின்றேன் இல்லையா? நான் எங்க இருக்கேன்? நான் வச்சுட்டு இருக்கிற நான் எங்க இருக்கேன்? ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்டா? தேர்ஃபோர் சம்சாரம்ங்கிறது ஓகே அஜ்ஞானத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறான கருத்து. எதை பத்தின அஜ்ஞானம்? என்ன பத்தின அஜ்ஞானம்? செல்ஃப் இக்னரன்ஸ், என்ன பத்தின அஜ்ஞானம். தேர்ஃபோர் எதை பத்தின தப்பான கருத்து இருக்கும்? செல்ஃப் மிஸ்கன்செப்ஷன். நாங்க ஒத்துக்க மாட்டோம். மிஸ்டர் கன்செப்ஷன் வார்த்தை இருக்கணும். வை ஒன்லி மிஸ்கன்செப்ஷன்? புரியுறதோ? என்ன பத்தின விஷயம் தெரியாததுனால என்ன பத்தின தப்பான கருத்து. அந்த தப்பான கருத்து எந்த அளவுக்குன்னு சொன்னா ஓகே, எது நான் இல்லையோ அதை நானா வச்சுட்டு இருக்கிறது தான் மிஸ்கன்செப்ஷன். அப்போ எது நான் இல்லை? இப்போ கரெக்டா? அங்க குட்டியா ஒரு நாய்க்குட்டி ஓடித்துனா அப்பா என்னையே பார்க்கல இந்த நாயில, அப்படி பண்ண மாட்டேன்னு ஐ ஆம் த டாக் யூனோ அப்படி ஆயிடுமா? கத்த ஆரம்பிச்சிருவேல இல்லை, எதுவுமே பண்ண மாட்டோம் இல்லையா? அதிலெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லையா? எது நமக்கு க்ளோஸா இருக்கிறது? நானாகவே எது இருக்கிறது இல்லையா? எது? எல்லாமே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நானாகவே எது இருக்கு? உடம்பு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா மனசு. அதை தான் சரீரத்ரயம்னு சொல்றோம், அதை தான் பஞ்சகோஷம்னு சொல்றோம், அவஸ்தா திரயம்னு சொல்றோம். அதனால முதல்ல டீச்சிங் எப்படி ஆரம்பிக்கிறது இல்லையா?
உனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு அது இல்லைன்னு சொல்றது. அத்தியாரோபம் சரீரத்ரய விலக்ஷணம், அவஸ்தாத்ரய சாட்சி, பஞ்சகோஷ விலக்ஷணம். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சிருக்கணும். சிரிக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் ஜிங்கிறது வந்து எவ்வளோ அழகா சொல்றேன் பாருங்க எனக்கு. சரியா? கேள்வி கேட்டால் மட்டும் பதில் வராது ஜி, அதை பண்ணாதீங்கோ அப்படி சொல்லுங்க. சரியா? அதனால அந்த மிஸ்கன்செப்ஷன்னால ஆல் சஃபரிங், ஆல் துடிப்பு, ஆல் தவிப்பு. தேர்ஃபோர் உபனிஷத்து எங்க வந்துட்டோம் இப்போ? உபனிஷத்து அப்படின்னாக்க எது எனக்கு நியரஸ்டா இருக்கிறதோ, எது அவ்வளோ இன்டிமேட்டா இருக்கிறதோ, ஓகே, அதை பத்தின இல்லையா அறியாமையும் அதிலிருந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறான கருத்தையும் ஷது நீக்கக்கூடியது விசரணம், அவசாதனம். ஷத்துன்னு ரிமூவ் பண்றது, டெஸ்ட்ராய் பண்றது. எது உப்பையாக இருக்கிறதோ, எது க்ளோஸா இருக்கிறதோ, எது அப்படியே அருகாமையில் இருக்கிறதோ, அது பத்தின அறியாமை நீக்கி என்ன கொடுக்கிறது இல்லையா? நீயே கொடுக்கிறது. நீ கொடுக்கறதுனா என்ன கொடுக்கிறது? நிச்சய ஞானத்தை கொடுக்கிறது. யாரை பத்தி? என்ன பத்தி. உபனிஷத்து நம்ம சந்தோஷம் மூலியமாக, நிம்மதி மூலியமாக, இதெல்லாம் நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிறது மூலியமாக, அங்கே போகணும் இங்கே போகக்கூடாது, இங்கே இதை பண்ணணும் அதை பண்ணணும், எனக்கு இது ஆசையாக இருக்குது அது ஆசையாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு வேணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறது, இதெல்லாம் நீங்கள் நம்ம லைஃப்பில் டோட்டல் கர்மால ஆப்தவ்யமாக, உத்பாத்தியமாக, சம்ஸ்காரியமாக, விகாரியமாக எல்லாத்தையும் தேடி அடையிறது. ஆக்சுவலாக எதை தேடின்னு இருக்கோம்? என்னதான் தேடின்னு இருக்கோம்? இன் ஆல் தீஸ் ஃபார்ம்ஸ் ஒன்னே ஒன்று நம்ம பண்ணுற அட்டெம்ப்ட், அந்த கர்மா, அது மூலியமாக கிடைக்காது. இது உங்களுக்கு இப்போ இந்த கிளாஸில் இது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். அப்போது நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த ஒரு கிளாஸ் இத்தனை நாள் நீங்கள் கிளாஸே கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நானே சொல்கிறேன். இப்போ இத்தனை நேரம் கேட்டதில், ஓகே, இத்தனை நேரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினதில், ஓகே, நம்ம இந்த ஞான மார்க்கத்தில் தீவிரமாகணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கிளியராக ஆகிறதா ஆகலையா? ஆகிற மாதிரி இருக்குன்னு ஒரு பதில் இருக்க சான்ஸ் இருக்கு. ஆகிறதுனோ அதனால நான் இல்லை, what I am in fact seeking is the very I am. இதுதான் இன்ட்ரடக்ஷன். நான் எதை தேடின்னு இருக்கேனோ, வித் என்னெல்லாம் பண்ணி என்னெல்லாம் அதை அடையணும் எல்லாம் மூலியமாக என்ன தேடுறேன்? என்னையே தேடுறேன். What I am in fact seeking through all the means is in fact I am. எல்லா செயல் மூலியமாக, எல்லா விஷயத்தையும் அடையிறது மூலியமாக, எல்லாம் போயிட்டு வர்றது மூலியமாக, நம்மளுடைய எல்லா வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்ணுறது மூலியமாக அடிப்படையில் நான் தேடின்னு இருப்பது என்னை மட்டுமே. குருகுலத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பா குழந்தைகள்கிட்ட. அட்லீஸ்ட் அந்த காலத்தில் பழையது தான் போடுவா. ஓகே, உங்களுக்கு இங்கே பூரி போட்டிருக்கோம். கம்மியாக சாப்பிட்ணும், நாக்கு ருசி கள்ளக்கூடாது. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம நியமமாக ஆகாரத்தில் இருக்கும், அப்போ தான் அந்த வேத உச்சரணம் நமக்கு சௌகரியமாக வரும். இல்லைன்னா ஓம் நம பகவட்டே சொல்லும் போதே உள்ளக்கங்க நடுவில் வரும் இல்லையா? அப்புறம் ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தால் தான் அந்த மைண்ட் அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணும், சத்துவம் அதிகமாகும்.
இதெல்லாம் பாடசாலையில் இருக்கக்கூடிய நியமங்கள். இப்போ எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறா, அது வேறு விஷயம். அப்படி பாடசாலையில் 10 குழந்தைகள் படிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கு. அந்த இடத்துல கும்பாபிஷேகம் ஒன்று வருது. என்னது, அந்த ஊரில் ஒரு கும்பாபிஷேகம். பகவான் வந்து பரமேஸ்வரனுடைய பெரிய கோவில் வந்து நன்னா இது பண்ணி பண்ணுறா. குருவே குருவே இன்றைக்கி ஒரு நாள் லீவ் கொடுங்கோ, நாங்கள் எல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வரோம், நாங்கள் எல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வரோன்னு பண்ணோடனே, ஆமாண்டா என்னையும் அங்கே கூப்பிட்ருக்கா, இல்லை நம்ம எல்லாருமே போயிட்டு வரலாம் அப்படின்னு குரு வந்து பாடசாலையில் லீவ் கொடுத்துட்டார். ஓ ஹாலிடே ஹாலிடே ஜாலி அப்படின்னு எல்லாம். இல்லை ஒரு நாள் லீவ் தானே, அங்கே போனால் என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக கோவிலில் பழையதை கூட மாட்டா. ஃபஸ்ட்டு நல்ல பிரசாதம் கிடைக்கும், அதுவும் வேத வித்துனாக்க ஸ்பெஷலாக என்ன சூப்பராக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணி அழகாக இருக்கும். ஸோ எல்லோரும் போயிட்டா கும்பாபிஷேகம் ஓஹோன்றச்சு அடாடாடாடா எல்லாம் பூஜை எல்லாம் எடுத்து எல்லாம் வந்துடலாம் எடுத்து எல்லாம் வந்து எல்லாம் வந்தாச்சு. திரும்பி இப்போது கிளம்பி வரணும், வாங்க வாங்க வாங்கன்னு பாதி தூரம் வந்தாச்சு இல்லையா. அப்போ குரு என்ன பண்ணார், நீங்கள்லாம் முன்னாடி பாடசாலையில் போய் ரெடி பண்ணுங்கோ, இல்லை நான் அப்புறம் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 10 பேர் அமுச்சு விட்டா. போயிட்டே இருக்கு. நடுவில் ஒருத்தனுக்கு ஒரு டவுட்டு, ஒரு நிமிஷம் இதே என்னாச்சுடா? இல்லை நம்ம எத்தனை பேர் போனோம், குருகுலத்தில் எத்தனை பேர் போனோம்? 10 பேர் போனோம். இப்போ எவ்வளோ பேர் இருக்கா பாரு. அவனுக்கு டவுட்டு, ஒத்தனை விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தா, இரு என்னடா நீ எப்படி சொல்கிற, எல்லாரும் தாண்டா இருக்கா, நீ கனெக்ட் பண்ணி பாரு. 1 2 3 4 5 6 7 8 9. டேய் 9 பேரா? என்னடா 9 தான் வருது, நம்ம 10 தான்டா. எல்லாரும் எண்றான், யார் எண்ணினாலும் 9 தான் வருது. ஐயோ 9 விட்ற. அதில் ஒருத்தர் ஒரு சீனியர் இருப்பான், 6 மாதம் முன்னாடி வந்தவன். டேய் உன் பொறுப்பில் தானடா விட்டது, ஏன்டா ஒருத்தனை விட்ட? இல்லை குழந்தைகள் தானே, ஏன்டா ஒருத்தனை விட்டேன்? சிலது அழறது, சிலது கத்துறது, சிலது தேடுறது, பின்னாடி விட்டுட்டு நான் பாடுறா, அங்கே பாடுறா இங்கே பாடுறா. இவங்க தலைவன் அப்படியே உக்காண்டான் பாவம். என்னடா பண்ணுறது, ஒருத்தன் போயிட்டானே. எப்படி எண்ணினாலும் 9 தான் வருது. எல்லா வெறும் காலை மட்டும் எண்ணுவான்டானா 18 தான் வருது, கையை மட்டும் எண்ணாலும் அதுவும் 18 தான் வருது. சரி விரல் எண்ணி அந்த கணக்கு பார்த்தாலும் 9க்கு தான் வருது கணக்கு. என்னடா அது எப்படி பார்த்தாலும் சரி, தலை எண்ணுவோம் நம்ம இதில் இது 2 எல்லாமே குடுமி தான், 9 குடுமி தாண்டா வருது. கஷ்டமோ கஷ்டம் பாவம். 10வது ஆள் எங்க? பின்னாடியே வரார். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மரத்தடியில்? ஆலமரம் கொஞ்சம் நிழலாக இருக்கும் இல்லையா, ஆலமரத்தடியில் உட்காந்துட்டு எல்லாம் ஒரே அழுதுண்டு கலந்து குமாலம் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒருத்தனை காணோம். குரு வரார். டேய் உங்களை பாடசாலையில் போய் இதெல்லாம் ரெடி பண்ணுடா, இதெல்லாம் பண்ணுடான்னு சொன்னேன் இல்லடா. இல்லை குருவே ஒரு பெரிய தப்பு நடந்துடுது. என்னடா தப்பு நடந்தது, என்னடா பண்ணேல்? இல்லை அந்த கும்பாபிஷேகம் இதில் பிரசாதத்தோட இதில் நாங்கள் எல்லாம் பண்ணும்போது ஒரு 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 பையனை ஒரு வித்தியார்த்தியை நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம், அவன் தொலைஞ்சு போயிட்டான், எங்கே தேடினாலும் கிடைக்கல. என்னடா சொல்கிற? இல்லை குருவே நாங்கள் எப்படி பண்ணினாலும் நாங்கள் 9 பேர் தான் இருக்கோம். பாருங்க நான் எண்ணி காட்டுறேன் பாருங்க, 1 2 3 9 பேர் தான் இருக்கா, 10வது ஆளை காணும் குருவே. இன்னொன்று இந்த குரு என்ன சொன்னார் தெரியுமோ? தது துவமசி. இந்த கதை நிறைய தடவை கேட்டிருப்பேன். அண்ணா நான் இப்படி சொல்லுவேன் நீங்கள் எதிர்பார்த்தேலோ? அப்படி தான், அப்படியே அதே மாதிரி கேட்டா அதை நான் தானே இல்லையா? இப்போ அந்த குரு வந்த உடனே என்ன பண்ணுறாரு, நீ தான் அந்த 10வது ஆள். அண்ணா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேடுறது சம்சாரத்திலேருந்து நிவர்த்தி. அதை ஃபஸ்ட்டு நமக்கு சம்சாரம்னு புரியணும். ஒரு தலைவலி வந்தாலும் மனோ கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுறோம் அதுலேருந்து விடுதலைக்கு தான் தேடுறோம். புரியுறதா? ஏன் விடுதலைக்கு தேடுறோம்? நான் கஷ்டப்படுறேங்கிறது தான் அங்கே இருக்கிறது. நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறது அடுத்த இது. கரெக்டா? இதுதானே டெண்டன்சி.
புரியுறதா? அப்போது அந்த நான் விடுபடுற இந்த சம்சார நிவர்த்தி அப்படிங்கிறது வந்து இல்லையா, அந்த அஜ்ஞானம், அந்த எதை பற்றின அஜ்ஞானம், என்னை பற்றின அஜ்ஞானம். என்னை பற்றின அஜ்ஞானம்னா மோட்சங்கிறது வந்து என்னை பற்றின ஞானம். என்னை பற்றின ஞானம்னா நான் இத்தனை நாள் 10வது ஆளாகிய என்ன தான் நான் தேடிண்டு இருந்தேன் இல்லையா, இருக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது இல்லை? அப்படியே எதுக்கலாம் ஜி, அப்படி இல்லையே. therefore what இல்லையா, you are in fact what you seek to be. ஃபைனலாக என்னது, நான் எதுவாக இருக்கேனோ இல்லையா, நான் எதுவாக இருக்கேனோ அதுவாக தான் ஆக ட்ரை பண்ணுறேன். எங்கே போய் எதை தேடி யாருக்கிட்ட போய் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? பரமேஸ்வரனே முன்னாடி வந்தாலும் தத்துவமசி தான் சொல்ல முடியும் ஃபைனலாக அவரால். கரெக்ட். அப்படி இந்த ஈஷா வாசியத்தில் ஈஷனே அப்படின்னு ஆரம்பிக்க போகிறது. அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.